அன்பு கும்பராசி நேயர்களே, நிறைய சோசியல் மீடியாவில் பேசி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஜோசியரை போய் பார்த்தேன், என்ன சொன்னார், சாப்பிட்றதை தவிர வேறு எதுக்குமே வாயை திறக்க வேணாம்னு சொன்னார். உண்மையான காலம் ஏன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம் என்பது தான் வாக்கு, பேசக்கூடிய இடம். இந்த பேசக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நம்ம கொடுத்த வார்த்தையை ஜெயிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. பேசுகிறதுனால தான் பிரச்சனை வரும். அது மாதிரி காலகட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உண்மையிலேயே முழுசும் பாதிக்காது. எப்படி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே விரயச்சனியில் இருக்க சனி பகவான் அதிக விரயங்களை கொடுப்பார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குழப்பங்களை கொடுப்பார். பாதத்துக்கு வரும்போது சனி பகவான் 1 வருடத்துக்கு பிரச்சனையும் மீதி 1.5 வருஷத்துக்கு ராஜயோகத்தையும் கொடுப்பார். இந்த 1 வருஷத்துக்குள்ள என்ன ஆகிறாரு, மீனத்தில் இருக்க சனி பகவானை கடகத்தில் இருக்க குரு பகவான் பார்க்கறதுனால இந்த 1 வருஷமும் நீங்கள் தப்பிச்சிடுறீங்க. அப்போ மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு அதிர்ஷ்ட காலம்தான். எந்த குறையுமே கிடையாது. எதை வேணாலும் நீங்கள் செய்யுங்க, எந்த தோல்வி வராது. பரீட்சை எழுதுறீங்களா, கட்டாயம் பாஸ் பண்ணுவீங்க. வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வியாபாரிகள் வெற்றி பெறுவீங்க. அரசியலுக்குள்ளே இருக்கீங்களா, அரசியலில் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைவீங்க. அதே மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. நீங்கள் சினிமாவில் சம்மந்தப்பட்ட கதாசிரியர்கள் யாராக இருந்தாங்கன்னா, அதில் சதயத்தில் இருந்தாங்கன்னா பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய ஆண்டாக இந்த இருக்குது. மகர ராசியும் கும்பராசியும் சினிமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே மட்டும் போகாதீங்க. அது மட்டும் உங்களுக்கு ஆகாது. ஏன்னா உழைப்பின் மூலம் ஊதியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, வருமானம் வர்ற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு தொழிலில் செட்டில் ஆயிடணும், நமக்கு ஏதோ ஒரு வருமானம் தொழில் மூலயமா வரணும், வேலை பார்த்து நம்ம ஓஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கீங்க இல்லையா, உங்களை கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆண்டு அமோகமான ஆண்டு. ஏன்னா 5 வருட காலங்கள் சனி பகவான் இந்த கும்பராசியை கஷ்டப்படுத்தினார். அதனால் மீதி 2.5 வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் நீதிமான், நீதியை கொடுத்துட்டே ஆகணும். நல்லா உழைச்சிருக்கீங்க, அந்த உழைப்புக்குரிய 5 வருஷத்தினுடைய வருமானத்தை இப்போ வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்கள் டெஸ்ட் டியூப்புக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கு டெஸ்ட் டியூப்புக்குள்ளே இப்போ கன்ஃபார்ம் ஆகும். அதில் மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளே போயிருங்க. ஏன்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் தொடர்புகள்லாம் வரும்பொழுது தான் ஒருத்தருக்கு டெஸ்ட் டியூப்பில் குழந்தை கிடைக்கும். அதேமாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த 2ஐயுமே நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் ஒரு பொன்னான அடி எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு இருக்குது. ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள், வசந்தங்கள் வளரட்டும்.